Hi friends, welcome back to Because. So இந்த வீடியோல வந்து நம்ம data structure subjectோட first unit பார்க்க போறோம். So first unit ஒண்ணுமே இல்ல friends. Just லிஸ்ட்ங்கிற ஒரு data structure பத்தி பார்க்க போறோம். So லிஸ்ட்ல என்னென்ன ஆப்ஷன் பண்ணலாம். அதுக்கப்புறம் லிங்க் லிஸ்ட்னா என்ன, லிங்க் லிஸ்டோட டைப் சிங்கிள் லிங்க் லிஸ்ட்னா என்ன, டபுள் லிங்க் லிஸ்ட்னா என்ன, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அப்ளிகேஷன் ஆஃப் லிங்க் லிஸ்ட் பார்ப்போம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் ஒரு டாபிக்குமே ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் வச்சு சொல்ல போறேன். ஸோ அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், இந்த கண்ணை மூடிட்டு போய் எழுதிட்டு வந்துடலாம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான சப்ஜெக்ட்டுமே ஃப்ரெண்ட்ஸ் நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி, அதனால கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க ப்ளீஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரையும் என்ன வீடியோவா இருந்தாலும் சரி, என்ன டாபிக்கா இருந்தாலும் சரி, நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். அதுக்கப்புறம் 3 விஷயம் இந்த சப்ஜெக்ட்ல பண்ணிட்டே இருக்கணும். என்ன சார் அந்த 3 விஷயம்? ஃபர்ஸ்ட் வந்து கான்செப்ட் நமக்கு கிளியரா புரியணும். மக்கப் பண்ணவே பண்ணாதீங்க. மக்கப் பண்ணீங்கன்னா மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஸோ கான்செப்சுவலி கிளியரா புரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் ரொம்ப ஈஸியா ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன சார் பண்ணணும்? கான்செப்ட் புரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் வந்து ஒன்று போட்டு பார்க்கணும். ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணுவேன். அது இல்லாமல் நீங்க 1 or 2 எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஹேண்ட் ஒர்க் பண்ணி பாருங்க. அப்போ நம்ம படிச்ச கான்செப்ட் வந்து நம்ம கிளியர் ஆயிடும். தென் தேர்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோடு எதர் சீலியா இருக்கலாம், இல்லை சூடோ கோடா இருக்கலாம். ஸோ என்ன லாங்குவேஜ்னு முக்கியம் இல்லை. நான் நமக்கு கொடுத்துருக்க மார்க் ஆலன் வீஸ் புக்கில் பார்த்தீங்கன்னா கோடெல்லாம் சீல இருக்கும். ஸோ சூடோ கோடா இருக்கும். தென் உங்களுக்கு அடிஷ்னலாக மேபி லேப் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கேயும் சி இல்லை சில இதை சால்வ் பண்ணுவீங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லிஸ்ட்னா என்ன அப்படிங்கிற விஷயம் பார்ப்போம். ஸோ லிஸ்ட் அப்படின்னா என்ன, அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுப்போம். அது புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா இடத்துலையும் இந்த சப்ஜெக்ட் ஃபுல்லா நீங்க அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்னு பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. லிஸ்ட் ஏடிடி, ஸ்டாக் ஏடிடி, கிராஃப் ஏடிடி அப்படின்னு. ஸோ அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்னா ஒண்ணுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். டெக்னிக்கலா பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் வச்சு புரிஞ்சுப்போம். ஸோ இது என்ன, இது நம்ம பிபி பார்க்குற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஹாஸ்பிட்டல் போயிருப்போம், இல்லை ஏதாவது ஒரு நர்சிங் கிளினிக் போயிருப்போம். நமக்கு பிபி பார்க்குற இன்ஸ்ட்ருமெண்ட். நமக்கு என்ன தெரியும்? வாட்டுங்கிற கேள்விக்கான பதில் தெரியும். இது எதுக்கு யூஸ் பண்றோம்? பிபிக்காண்டி யூஸ் பண்றோம். பட் நமக்கு இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியுமா? டெஃபினட்டா தெரியாது. ஸோ எதுக்காண்டி யூஸ் பண்றோங்கிற விஷயம் தெரியும். தட் இஸ் ஒய் இல்லை வாட்டுக்கான கேள்வி தெரியும். பட் இன்டர்னலா என்ன நடக்குதுங்கிற விஷயம் எனக்கு தெரியாது. அதை பத்தி எனக்கு கவலையும் இல்லை. ஸோ இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்னா ஃபண்டமெண்டலி என்ன அப்படின்னா, நான் ப்ரீவியஸ் வீடியோவில் டேட்டா ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு சொல்லியிருப்பேன். ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர்னா என்ன? என் டேட்டா ஸ்டோர் பண்ற ஒரு கண்டெய்னர். ஸோ கண்டெய்னர் என்னவா வேணா இருக்கலாம். லிஸ்டா இருக்கலாம், ஸ்டாக்கா இருக்கலாம், கியூவா இருக்கலாம், என்ன கண்டெய்னரா வேணா இருந்துட்டு போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஆனா ஒரு கண்டெய்னர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு லிஸ்ட் கண்டெய்னரே இருக்கு அப்படின்னா, லிஸ்ட் கண்டெய்னருக்குன்னு ஒரு ஸ்பெசிபிக் செட் ஆஃப் ஆப்ரேஷன். இங்க எப்படி இந்த பிபி மெஷினோட ஆப்ரேஷன் என்ன, பிபி செக் பண்ற ஒரு வேலை. அதே மாதிரி லிஸ்ட் டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு பாத்தீங்க அப்படின்னா, அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிபிக் செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் இருக்கும். ஆனா அது இன்டர்னலா எப்படி நடக்குதுங்கிற விஷயம் நீங்க ஃபியூச்சர்ல யூஸ் பண்ணும் போது தெரிய வேணாம். பட் இப்போ நீங்க படிக்கும் போது தெரிஞ்சுப்பீங்க ஒன்னொன்னு எப்படி நடக்குது அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் நீங்க அது கேட்கக்கூடாது. என்ன சார் தெரிஞ்சுக்க மாட்டோம்னு சொன்னீங்க, ஆனா இன்டெப்தா ஒன்னொன்னு சொல்றீங்க அப்படின்னு. ஸோ நம்ம சப்ஜெக்ட்ல இன்டெப்தா படிப்போம். ஆனால் ஃபண்டமெண்டலி அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்னா என்னன்னா, ஒரு டேட்டா டைப் இருக்கு, அந்த டேட்டா டைப் கூட ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்கு, அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் கூட ஒரு செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் வருது. அந்த செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதும், இன்டர்னலா என்ன நடக்குதுன்னு தெரிய வேண்டிய நீடு கிடையாது. ஸோ நான் திரும்ப ஒரு டைம் ரிப்பீட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்னா என்ன? ஒண்ணுமே இல்லை. எவ்ரி டேட்டா ஸ்ட்ரக்சர் இஸ் டிஃபைன்ட் வித் இட்ஸ் ஓன் செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். ஸோ அது கூட அங்க நடக்கிற செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆப்ரேஷன் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதும், எப்படி நடக்குதுங்கிறது தெரியணும்னு நெசசிட்டி இல்லை. ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்னா. ஸோ இதில் இருக்கிற கொஞ்சம் டெஃபினேஷன் வந்து இப்போ நம்ம கம்மிங் ஸ்லைட்ஸ்ல பார்க்கலாம். ஸோ இப்போ புக்ல இருக்க டெஃபினேஷன் வந்து பார்க்கலாம். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்னா என்ன? ஒண்ணுமே இல்லை. இட் இஸ் அ கான்செப்சுவல் மாடல் தட் டிஃபைன்ஸ் அ செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ் ஃபார் அ operations are implemented or how the data is organized in the memory. ஸோ அந்த எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய நெசசிட்டி இல்லை. இல்லை நம்ம ஸ்டோர் பண்ற டேட்டா மெமரிக்குள்ள எப்படி ஸ்டோர் ஆகுதுங்கிற தெரிஞ்சுக்கணும்னு நெசசிட்டி இல்லை. ஸோ இதெல்லாம் டெஃபினிஷன் ஃப்ரெண்ட்ஸ் 2 மார்க்ல கேட்டால் நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை யாரும் உங்ககிட்ட பெரிய கொஸ்டினாக கேட்க மாட்டாங்க. ஸோ இதை திரும்ப நெக்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன ரிப்பீட் பண்ணியிருப்பாங்கன்னா, என்ன ஆப்ரேஷன் மட்டும் தெரிஞ்சா போதும்,
அது எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்னு நமக்கு தெரியணும்னு நெசசிட்டி இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ சிம்பிளாக அந்த ஒரே விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அது அப்ட்ராக்ட்னு ஏன் சொல்கிறோம்? ஏன்னா இம்ப்ளிமெண்டேஷனை பற்றி நமக்கு கவலை இல்லை. இம்ப்ளிமெண்டேஷன் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நெசசிட்டி இல்லை டெஃபினிஷனை பொறுத்த வரையும். ஆனால் நம்ம லிஸ்ட் எடிட்டி படிக்கும்போது அதோட இம்ப்ளிமெண்டேஷன்லாம் தெரிஞ்சுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம படிக்கும்போது தெரிஞ்சுப்போம். பட் நீங்கள் ஃபியூச்சரில் யூஸ் பண்ணும்போது தெரிஞ்சுக்க வேண்டிய நெசசிட்டி இல்லை. ஸோ ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஏடிடி என்ன? அப்ட்ராக்ட் டேட்டா டைப்போட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு டேட்டா டைப் இப்போ லிஸ்ட்ன்னு இருக்குன்னா அதுக்கு ஒரு சில செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் இருக்கும். ஸோ அப்போ அந்த கோடை C++லயோ ஜாவாலேயோ சிலேயோ பைத்தான்லேயோ இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அந்த டெவலப்பர்ஸ்க்கு ஈஸியாக ஏதாவது எரர் இருந்தால் அவங்களால ஹேண்டில் பண்ணிட முடியும். தென் என்கேப்சுலேஷன். நீங்கள் ஊப்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் படிப்பீங்க, அங்கே என்கேப்சுலேஷன் ஒரு டாபிக் படிப்போம். ஸோ என்கேப்சுலேஷன்னா என்னன்னா ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் அது கூட இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம ஒரு சிங்கிள் மாடியூலாக கம்பைன் பண்ணிடுறோம். ஸோ ரொம்ப இப்போ தெரிஞ்சுக்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், அது இந்த சப்ஜெக்டோட மோட்டிவ் இல்லை. தென் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷனுமே ஊப்ஸோட ஒரு கான்செப்டா. ஸோ ஃபண்டமெண்டலி என்ன நடக்குதுன்னு தெரியும், எப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியாது, அதான் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். தென் மாடுலாரிட்டினா என்னன்னா, இப்போ லிஸ்ட்னு ஒரு டேட்டா டைப் இருக்கு, லிஸ்ட்னு ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா அதுக்கு ஒரு செட் ஆஃப் ஆப்ரேஷன் இருக்கும். அடுத்து ஸ்டாக்னு ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா அதுக்கு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் இருக்கும். அப்போ நான் ஒரு ஆப் டெவலப் பண்ணுறேன், இல்லைனா வேற ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணுறேன்னா எனக்கு என்னென்ன டேட்டா ஸ்ட்ரக்சர் வேணுமோ அதெல்லாம் நான் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னால் சின்ன சின்ன ஏடிடிஸ் யூஸ் பண்ணி ஒரு பெரிய வெப்சைட் கிரியேட் பண்ணலாம், இல்லை பெரிய காம்ப்ளெக்ஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணலாம். ஸோ சிம்பிளாக 4 விஷயம் எரர் கண்டுபிடிக்க முடியும், என்கேப்சுலேஷன், தென் அப்ஸ்ட்ராக்ஷன், தென் மாடுலாரிட்டி. இதை மேலோட்டமாக ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். இனிமேல் தான் நம்ம மெயின் கான்செப்ட்குள்ளேயே போக போகிறோம். இப்போ எல்லாம் மேலோட்டமாக பார்த்ததான். லிஸ்ட் ஏடிடி. ஸோ லிஸ்ட்னா என்ன? லிஸ்ட்னா நீங்கள் வாழ்க்கையில் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் சீக்வன்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஸோ லிஸ்ட்னா என்ன? இட் இஸ் நத்திங் பட் அ சீக்வன்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஸோ இது நமக்கு ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட எல்லாத்தையும் லிங்க் பண்ணி எக்ஸாம்ல கூட மறக்கவே மாட்டீங்க. இது என்ன, இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும். நம்ம ஃபோனில் டே இன் டே அவுட் என்ன ஆப்பாக இருக்கட்டும், ஸ்பாட்டிஃபையாக இருக்கட்டும், அமேசான் மியூசிக்காக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், இது வந்து உங்களோட பிளேலிஸ்ட். ஸோ இது என்ன? உங்களோட சாங்கோட பிளே லிஸ்ட். ஸோ பேர்லேயே இருக்கு பாருங்க, பிளே லிஸ்ட். ஸோ இது என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிளேலிஸ்ட்டை வச்சு உங்களுக்கு என்ன லாபம்? ஸோ இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் பாட்டு. இந்த ஃபர்ஸ்ட் பாட்டு பிளே ஆனோடனே என்ன ஆகும்? அடுத்த பாட்டு பிளே ஆகும். இங்கே திரும்ப அடுத்த பாட்டு பிளே ஆகும், அது திரும்ப அடுத்த பாட்டு பிளே ஆகும். இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ பாட்டு வேணா பிளே ஆகிட்டே இருக்கலாம். ஸோ ஃபண்டமெண்டலாக லிஸ்டோட ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் என்ன? நம்மளோட பிளேலிஸ்ட். இவ்வளோதான் லிஸ்ட், வேற ஒண்ணுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இது புரிஞ்சிருச்சுன்னா போதும். இதுல நம்ம வேற என்னெல்லாம் பண்ணலாங்கிற விஷயம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதை புரிஞ்சு. ஸோ இது கிளியர் ஆயிடுச்சு இல்ல? இதுல ஒண்ணுமே இல்லை, ஒரு லிஸ்ட் ஆஃப் சாங்ஸ் இருக்கு. இப்போ நான் சிம்பிளிசிட்டிக்காண்டி என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த 4 சாங் பேரை S1, S2, S3, S4ன்னு வச்சுக்கிறேன். ஸோ என்ன வச்சுக்கிறேன்? 4 சாங் S1, S2, S3, S4ன்னு வச்சுக்கிறேன். ஸோ S1 என்ன? S1 தான் என் சாங் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ S1 என்ன? தட் இஸ் என் பிளேலிஸ்டோட ஸ்டார்டிங். நாலு பாட்டு இருந்தா அசியூம் பண்ணிக்கங்க, 4 பாட்டு தான் இருக்கு. ஸோ என் பிளேலிஸ்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட் S1, என் பிளேலிஸ்டோட கடைசி பாயிண்ட் என்ன? S4. பாருங்களேன், எங்க ஆரம்பிப்பேன்? S1ல ஆரம்பிப்பேன். ஸோ S1 பிளே ஆகும், S1க்கு அப்புறம் S2 பிளே ஆகும், S2க்கு அப்புறம் S3 பிளே ஆகும், S3க்கு அப்புறம் S4 பிளே ஆகும். ஸோ என்ன நடக்குது? S1 பிளே ஆகுது, S1க்கு அப்புறம் S2 பிளே ஆகுது, S2க்கு அப்புறம் தென் ஃபர்தரா அகைன் S3 பிளே ஆகும், தென் ஃபர்தரா S4 பிளே ஆகும். ஸோ S அப்புறம் S2, S2க்கு அப்புறம் S3, S3க்கு அப்புறம் S4. நான் இங்கே ஏரோ போடல, வேணா போட்டுக்கலாம். ஏரோ பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. S4, S4க்கு அப்புறம் யாரும் இல்லை. ஸோ என்ன நடக்குது? S1, S2, S3, S4. இந்த நம்பரிங்லாம் சும்மா நான் கொடுத்துருக்க நேமிங் கன்வென்ஷன் ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. என்கிட்ட ஒரு லிஸ்ட் ஆஃப் பார்ட் இருக்கு, அது என்ன ஆர்டர்ல பிளே S1ல ஆரம்பிச்சு போகுது, அடுத்து S4க்கு போகுது. ஸோ இதுல கொஞ்சம் பேசிக் டெஃபினிஷன் பார்த்துடலாம். பேசிக் டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம லென்த்ன்னு சொல்லுவோம், லென்த் ஆஃப் லிஸ்ட்ன்னு சொல்லுவோம். ஸோ லென்த் ஆஃப் லிஸ்ட் என்ன ஃப்ரெண்ட்ஸ்? சிம்பிளா சின்ன குழந்தை கேட்டா கூட சொல்லும், உங்ககிட்ட ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு, அந்த பிளேலிஸ்ட்ல 4 பாட்டு இருக்கு. ஸோ என்ன இருக்கு? ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு, அந்த பிளேலிஸ்ட்ல 4 பாட்டு இருக்கு. அப்போ என் லென்த் ஆஃப் பிளேலிஸ்ட் என்ன ஃப்ரெண்ட்ஸ்? லென்த் ஆஃப் பிளேலிஸ்ட் ஒண்ணுமே இல்லை, 4. ஸோ ஜென்ரல் நோட்டேஷன்ல எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா, கேபிட்டல் என் வச்சு. ஸோ ஜென்ரலா புக்ல கேபிட்டல் என் பார்ப்பீங்க. ஸோ லென்த் ஆஃப் லிஸ்ட் இஸ் ரெப்ரசென்டட் பை கேபிட்டல் என்.
அதுக்கப்புறம் இன்னும் 2 டேர்ம் பார்ப்பீங்க நீங்க புக்கு மார்க் ஆலன் லூயிஸ் புக் பார்த்தீங்கன்னா தெரியும். என்ன பார்ப்பீங்க அப்படின்னா ப்ரெடிசெசர்னு ஒரு டேர்ம் பார்ப்பீங்க, சக்சஸர்னு ஒரு டேர்ம் பார்ப்பீங்க. ஸோ ப்ரெடிசெசர் ஒன்று, சக்சஸர் ஒன்று. ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ S2 எடுத்துக்கோங்க. S2க்கு முன்னாடி யார் பாடினா என்ன பாட்டு வந்துச்சு? S1. ஸோ S2ஓட ப்ரெடிசெசர் யாரு? S1. S2க்கு பின்னாடி யார் வரா? அவங்க வந்து சக்சஸர்னு சொல்லுவோம். ஸோ ஒருத்தருக்கு பின்னாடி வரவங்கள சக்சஸர்னு சொல்லுவோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் S2 எடுத்துக்கிறேன். என்ன எக்ஸாம்பிள் வேணா எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். S2க்கு முன்னாடி யார் வரா? ப்ரெடிசெசர் S1. S2க்கு அப்புறம் யார் வரா? சக்சஸர் S3. ஸோ இப்போ வேற ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம S3க்கு எடுத்துட்டோம்னா S3ஓட ப்ரெடிசெசர் யாரு? S2. S3ஓட சக்சஸர் யாரு? S4. இப்போ S4 எடுத்துக்கலாம். S4ஓட ப்ரெடிசெசர் யாரு? S3. S4ஓட சக்சஸர் யாரு? யாருமே கிடையாது. என்னோட கடைசி எலமெண்ட்டுக்கு அவங்களுக்கு பின்னாடி யாருமே வரல, முன்னாடி வந்து S3 வராங்க. ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பெரிய. இப்போ நெக்ஸ்ட் கான்செப்ட், இப்போ இந்த பிளேலிஸ்ட் இருக்கு. இந்த பிளேலிஸ்ட்ல என்ன நீங்க பண்ணலாம், என்னெல்லாம் ஆப்ரேஷன் நம்ம பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ உங்ககிட்ட உங்க ஃப்ரெண்டு சொல்றாங்க, டே உன் ஃபோன்ல வந்து இந்த பிளேலிஸ்ட்ல இந்த பாட்டு இருக்கான்னு பாடுறான். ஸோ அந்த ஆப்ரேஷன் பேர் என்ன சொல்லுவோம்னா ஃபைண்ட் ஆப்ரேஷன் சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட 4 பாட்டு இருக்கு, S1, S2, S3, S4ன்னு. எனக்கு வந்து ஏதோ ஒரு பாட்டு வந்து இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். ஸோ அந்த பாட்டு என்னன்னு வேணா வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ்ன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ இருக்கா இல்லையான்னு பார்க்க நான் என்ன பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ், உங்க கையில ஃபோன் இருக்கு, உங்ககிட்ட நான் ஒரு பாட்டு இருக்கா இல்லையான்னு பார்க்க சொன்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ உடனே சிம்பிளா பண்ணும் அப்படின்னா பிளேலிஸ்டோட ஃபர்ஸ்ட் பாட்டு பார்க்குறேன், இதோட மேட்ச் ஆகுதான், மேட்ச் ஆகல, நெக்ஸ்ட் பாட்டோட பார்க்குறேன், நெக்ஸ்ட் பாட்டோட பார்க்குறேன், நெக்ஸ்ட் பாட்டோட பார்க்குறேன். ஸோ நம்ம என்ன பண்றோம், பிளேலிஸ்ட்ல இருக்கிற ஒரு பாட்டை எடுத்து மேட்ச் ஆகுதா இல்லையான்னு பார்க்குறோம். ஸோ இது வந்து என்னோட ஆப்ரேஷன். ஃபைண்ட் ஆப்ரேஷன்னா என்ன, நான் ஃபைண்ட் பண்ற எலிமெண்ட் வந்து என் லிஸ்ட்ல இருக்கா இல்லையான்னு பார்க்குறோம். இவ்வளவு ரொம்ப சிம்பிளான விஷயம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிளேலிஸ்ட்ல நான் ஒரு பாட்டை ஆட் பண்ணலாமா? தாராளமா ஆட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச பிளேலிஸ்ட், அந்த பிடிச்ச பிளேலிஸ்ட்ல உங்களுக்கு ஒரு பாட்டை ஆட் பண்ணும். ஸோ இப்போ உங்க மனசை பொறுத்தான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு பாட்டை ஆட் பண்ணும் அப்படின்னா எங்கெல்லாம் நீங்க ஆட் பண்ணலாம். என்கிட்ட லிஸ்ட் எப்படி இருக்கு? S1, S2, S3, S4 எப்படின்னு லிஸ்ட் இருக்கு. இப்போ நான் புதுசா ஒரு பாட்டு என்ன வேணா வச்சுக்கலாம். இப்போ S10 கூட வச்சுக்கலாம், நம்பரிங் முக்கியமே இல்லை. இப்போ நான் என்ன எங்கெல்லாம் ஆட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ யோசிச்சு பாருங்களேன், இந்த S10 என்னால எங்கெல்லாம் ஆட் பண்ண முடியும்? இப்படி 4 பாட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன, ஈஸியான ஆப்ஷன் என்ன, லாஸ்ட் என் பிளேலிஸ்ட்ல ஆட் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் எங்க ஆட் பண்றேன்? கடைசி ஆட் பண்றேன். இது என்னோட ஒரு ஆப்ஷன். ஸோ S1 இருக்கு, S2 இருக்கு, S3 இருக்கு, S4 இருக்கு. தென் ஒரு ஆப்ஷன் லாஸ்ட்ல ஆட் பண்ணலாம். ஓகே, இப்போ எனக்கு பிடிக்கல, எனக்கு கடைசியில வேணாம், இந்த நான் புதுசா பார்க்குற இந்த லேட்டஸ்ட் பாட்டு ஃபர்ஸ்டா கேட்கணும். அப்போ நான் எங்க பண்றேன்? லிஸ்டோட ஆட் பண்றேன். ஸ்டார்டிங்ல ஆட் பண்ண என் லிஸ்ட் எப்படி ஆயிடும்? S10, அப்புறம் மற்ற லிஸ்ட் அப்படி S1, S2, S3, S4. ஸோ இப்படின்னு இருக்கு. இது செகண்ட் ஆப்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன இருந்துச்சு? எண்ட்ல ஆட் பண்றேன். செகண்ட் ஆப்ஷன் என்ன? ஸ்டார்ட்ல ஆட் பண்றேன். இப்போ வேற ஒருத்தர் இருப்பாங்க, எனக்கு S10 வந்து கேட்கணும், ஆனா கண்டிப்பா நான் S1, S2 முதல்ல கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் S10 கேட்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன ஆசைப்படுறாங்க? S10 வந்து இங்க இன்சர்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. அது முடியுமா? அதுவுமே தாராளமா பண்ணலாம். ஸோ மிடில்ல எங்க வேணா இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்டிங் இல்லாம எண்ட் இல்லாம நான் எங்க வேணா. ஸோ ஃபர்ஸ்ட் யார் வரா? S1. செகண்ட் யார் வரா? S2. தேர்ட் யார் வரா? S3 கிடையாது, S10. அதுக்கப்புறம் S3, அதுக்கப்புறம் S4. இதெல்லாம் டீடைல்டா பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் கான்செப்சுவலி புரிஞ்சுக்கோங்க என்ன பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்றோம். ஃபைண்ட்னா என்ன? லிஸ்ட்ல ஒரு எலிமெண்ட் இருக்கா இல்லையான்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஆட் பண்றோம். ஸோ இன்சர்ட் எங்கெல்லாம் பண்ண முடியும்? எண்ட்ல பண்ணலாம், ஸ்டார்ட்ல பண்ணலாம், மிடில்ல பண்ணலாம். மிடில்னா எங்க வேணாம், இங்கேயும் பண்ணலாம், இங்கேயும் பண்ணலாம், இங்கேயும் பண்ணலாம். ஸோ ஒரு லிஸ்ட்ல எவ்வளவு எலிமெண்ட் இருக்கோ அதுக்கு எங்க வேணா நடுவுல கொண்டு போய் நம்ம சொருகிடலாம் நம்மளோட புது எலிமெண்ட். ஓகே, ஃபைண்ட் பண்ணிட்டோம். அடுத்து ஆட் பண்ணிட்டோம். தென் ஜென்ரலா நீங்க பிளேலிஸ்ட்ல என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவீங்க? இப்போ ஒரு பாட்டு கேட்டு கேட்டு போர் அடிச்சிச்சு. ஸோ அந்த பாட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுவோம், இல்லை இங்க வந்து டிலீஷன்னு சொல்லுவோம். ஸோ டிலீஷனும் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எனக்கு S1, S2, S3, S4 இருக்கு. இப்போ நான் என்னெல்லாம் டிலீட் பண்ணலாம் யோசிச்சு பாருங்க. என்னோட விருப்பம், இந்த 4 பாட்டுல எந்த பாட்டு வேணா டிலீட் பண்ணலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன நினைக்கிறேன்? S4 டிலீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். S4 எங்க கடைசி எண்ட்ல இருக்கு. ஸோ S4 நான் ரிமூவ் பண்ணிட்டா என் லிஸ்ட் எப்படி ஆயிடும்? S2, S3.
சிம்பிளான விஷயம் இல்லை. ஸோ எண்ட்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நான் S4 ஒரிஜினல் லிஸ்ட்லேருந்து S1 மட்டும் ரிமூவ் பண்ணா போதும்னு நினைக்கிறேன். அப்போ S1 இருக்காது, மீது என்ன இருக்கும்? S2, S3, S4 மட்டும் இருக்கும். இப்போ நான் என்ன நினைக்கிறேன், எனக்கு S1ஐயும் ரிமூவ் பண்ண வேணாம், S4ஐயும் வேணாம், ரேண்டமாக S3 ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ S3 ரிமூவ் பண்ணால் எப்படி இருக்கும்? S1, S2, S4. ஸோ இப்படி இருக்குமா என்னோட லிஸ்ட்? ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் விஷயம். 3 ஆப்ரேஷன் ஃபைண்ட் பண்ணலாம், ஆட் பண்ணலாம், டிலீட் பண்ணலாம். இதை தவிர கொஞ்சம் சின்ன சின்ன ஆப்ரேஷன் இருக்கும், அதை பார்த்துக்கலாம் நம்ம கோடு பார்க்கும்போது. ஃபர்ஸ்ட் கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க, நம்ம என்னென்ன பண்றோம், ஏன் பண்றோம். ஸோ ஃபைனல்ல என்ன பண்றோம், எலமெண்ட் இருக்கா இல்லையான்னு பார்க்குறோம். ஆட்ல என்ன பண்றோம், ஒரு எலமெண்ட் ஆட் பண்றோம். டிலீட்ல லிஸ்ட்ல இருந்து எந்த எலமெண்ட் வேணா டிலீட் பண்ணலாம், அது யூசரோட விருப்பம். ஸோ இது வரையும் கிளியரா ஃப்ரெண்ட்ஸ்? இது வரையும் ஒன்றும் டவுட் இல்லைல்ல? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் விஷயம் பார்க்கலாம். ஒரு லிஸ்ட்டை வந்து என்னால் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ கான்செப்சுவலி நம்ம பார்த்துட்டோம், லிஸ்ட்னா என்னன்னு பார்த்தோம். நான் வந்து லிஸ்ட்ல என்னென்ன ஆப்ரேஷன் பார்த்துட்டோம். அதை எப்படி கோட் வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னா 2 வழி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று வந்து நம்ம ஃபர்ஸ்ட் செம்ல அரேஸ் படிச்சிருப்பீங்க, அரே வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இல்லைனா வந்து லிங்க் லிஸ்ட் வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். 2 இம்ப்ளிமெண்டேஷன் தான், தியரிலையும் தான், லேப்லையும் தான். ஸோ அரே வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், இல்லை லிங்க்டு லிஸ்ட் வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். உங்க மைண்ட்ல என்ன படிச்சாலும் ஒரு கேள்வி வரணும், ஏங்கிற கேள்வி வரணும். இப்ப நான் லிஸ்ட் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன்னு சொல்றேன். அப்ப எதுக்கு 2 வழி தேவை? ஏன் அரே வச்சு பண்ணும், ஏன் லிங்க் லிஸ்ட் வச்சு பண்ணும்? ஏன் சார் வெறும் அரே வச்சு மட்டும் பண்ணக்கூடாதான்னு கேட்டீங்கன்னா, அரே வச்சு பண்ணினால் ஒரு சில டிராபேக்ஸ் இருக்கு, அதுக்காண்டி தான் லிங்க் லிஸ்ட் வந்துச்சு. அதே மாதிரி லிங்க் லிஸ்ட்ல ஒரு சில டிராபேக் இருக்கும், அதனாலதான் டபுள் லிங்க் லிஸ்ட் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டுபிடிப்புக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கும். அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா படிக்க ரொம்ப சுவாரஸ்யமா ஆயிடும். தென் லிஸ்ட்ல கடைசியா என்ன ஸ்டோர் பண்ணுங்கிற விஷயம். ஸோ லிஸ்ட்ல என்ன ஸ்டோர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க படிச்ச டேட்டா டைப்ல என்ன வேணா ஸ்டோர் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்டிஜர் ஸ்டோர் பண்ணலாம், ஃப்ளோட் ஸ்டோர் பண்ணலாம், கேரக்டர் ஸ்டோர் பண்ணலாம், இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணலாம். பட் நம்ம சிலபஸை பொறுத்த வரையும் நம்ம வந்து இன்டிஜர் ஸ்டோர் பண்றதை மட்டும் படிப்போம். ஸோ நம்ம சிலபஸை பொறுத்த வரையும் நம்ம எல்லா இடத்துலையும் நம்பர் ஸ்டோர் பண்ற மட்டும் படிப்போம், வேற எதுவும் படிக்க மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவ்வளோதான் இந்த வீடியோல. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ, பை.